வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி நடத்தக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுபோக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் லாஸ்ட் இயர் 2025க்கும் இப்போக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸோட. எம்சிசி கவுன்சிலிங் நார்மலாக ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் மாப்பப் ரவுண்ட், அதாவது 3ஆவது ரவுண்டுக்கு பேர் மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு தான் நடக்கும். ஒருவேளை மாப்பப் ரவுண்டில் சீட் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு 1 நடக்கும். திரும்பி ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு 1ல் வேக்கன்சி இருக்குது அப்படின்னா திருப்பி ஸ்டே வேக்கன்சி 2 நடக்கும். இப்படி கம்ப்ளீட் சீட்ஸும் கவுன்சிலிங்கில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும், வேக்கன்சி இருக்கிற வரைக்கும் நார்மலாக கவுன்சிலிங் நடத்துவாங்க. சரிங்களா? பட் ஜென்ரலாக பார்க்கக்கூடிய ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்டு மாப்பப் ரவுண்ட். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகியிருக்கு எம்சிசிக்கு. ஸோ நீங்கள் mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். சீட் அலாட் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். பட் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல நீங்கள் என்னென்ன காலேஜெல்லாம் ப்ரிஃபர் பண்ண போகிறீங்கிறத ஒரு லிஸ்ட் எடுங்க. சாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்கீங்க, காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி சாய்ஸில் வச்சுருவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த காலேஜ் அலாட்டும் ஆகிரும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அங்கே காலேஜில் போய் ரிப்போர்ட்டிங் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அங்கே அவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதிகமாக இருக்குது, இது என்னால் பே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிக்கல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதர் ஃபீஸ் அங்கே எவ்வளோ கேட்குறாங்க, ஒரு வருஷமும் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறாங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் வாங்கினதை விட செகண்ட் இயரில் அதிகமாக கேட்பாங்களா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் வைங்க. இப்போ நீங்கள் ரவுண்ட் 1 சாய்ஸ் போடுறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஒரு காலேஜ் அலாட் ஆகும்னு நினச்சி சாய்ஸ் வச்சிங்க. ஆனால் அது இல்லாமல் வேறு ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விஷயம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி இது அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அலாட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்போ சாட்டுக்கு விட்டுறலாம். செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அலாட் ஆகி ஒரு வேளை அந்த காலேஜ் பிடிக்கலன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன செய்யணும்னா, காலேஜுக்கு போய் நீங்கள் என்ன செய்யணும், சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ்லாம் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், நான் அப்கிரேட் போகிறேன், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன்னு சொல்லி பர்டிகுலர் காலேஜில் உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் போய் நீங்கள் சொல்லணும், எழுதி கொடுக்கணும். ஆனால் இந்த வருஷம் அந்த ப்ராசஸ் தேவையில்லை. உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஒரு காலேஜ், இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருச்சு, ஆனால் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் சீட்டை சரண்டர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்கிரேடேஷன் போகலாம். சீட்டை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த காலேஜில் சீட்டு அலாட் ஆகாது. எந்த ரவுண்ட்லேயுமே நீங்கள் அந்த காலேஜில், ஒருவேளை செகண்ட் ரவுண்டில் பரவாயில்ல நமக்கு அந்த காலேஜே கிடைச்சா போதும்னு நினச்சா கூட உங்களுக்கு அந்த காலேஜில் நீங்கள் திரும்பி சேரவே முடியாது. அப்போ சீட்டு சரண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து சரண்டர் பண்ணணும். நார்மலாக யார் சரண்டர் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் அலாட் ஆகிருக்கு, ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அங்கே வேறு ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்கு, நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டை சரண்டர் பண்ணலாம். இல்லைன்னா என்ன செய்யக்கூடாதுன்னா, சரண்டர் பண்ணக்கூடாது, அப்கிரேடேஷன் மட்டும்தான் பண்ணணும். இப்போ நம்ம காலேஜுக்கு போக வேண்டியதில் ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த கேட்டகரியை 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று ஃப்ரீஸ்டு கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஃப்ளோட்டிங் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரீஸ்டு கேண்டிடேட்னா நீங்கள் சீட்டை அக்செப்ட் பண்ணிட்டீங்க, ரைட்டுங்களா? இல்லைனா அந்த சீட்டு இனிமேல் எனக்கு நான் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லேயே நான் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல, நான் ஸ்டேட் கவுன்சிலிங் போக போகிறேன், அந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீஸ்டு கேண்டிடேட். அப்போ நீங்கள் சீட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். நீங்கள் கட்டின பேமெண்ட் உங்களுக்கு எல்லா ரவுண்டும் முடிஞ்ச பிறகு ரிட்டர்ன் வரும். சரிங்களா? இல்லை ஃப்ளோட்டிங் கேண்டிடேட், நான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், வேறு ஒரு காலேஜோட சீட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்யலாம், செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். நீங்கள் டைரெக்டாக காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆன்லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் போய் சரண்டர் பண்ண போகிறீங்களா, அப்கிரேடேஷன் போக போகிறீங்களாங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக ஸ்கேன்டு காப்பியாக நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கமிட்டி அப்படின்னு அந்த காலேஜோட அட்மிஷன் நோடல் ஆஃபீஸருக்கு கீழே ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணும். நீங்கள் அனுப்பின சர்டிஃபிகேட்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே அப்படின்னா அவங்க அப்கிரேடேஷனுக்கு அலோவ் பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட்ஸில் நீங்கள் அனுப்புனது ஒரு வேளை பிளர்டாக இருக்குது, இல்லை நீங்கள் அனுப்பின சர்டிஃபிகேட் வந்து தப்பு, நீங்கள் உங்களுக்கு அலாட் ஆகிருக்க கேட்டகரிக்கும் நீங்கள் அனுப்பியிருக்க சர்டிஃபிகேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி எதாக இருந்துச்சுன்னா அவங்க கொரீஸ் திரும்ப ஆன்லைன்லேயே ரைஸ் பண்ணுவாங்க. அந்த கொரீஸை நீங்கள் போய் திரும்ப என்ன செய்யணும், ஆன்லைன்லேயே கிளியர் பண்ணணும். அதெல்லாம் கிளியர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்கிரேடேஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்கிரேடேஷன் போக முடியாது. ஓகே, இது ரவுண்ட் 1. செகண்ட் ரவுண்டில் இதே ப்ராசஸ் நடக்குது. திரும்ப என்ன செய்கிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்க, அப்ளிகேஷன் ப்ராசஸிங் நடக்குது, உங்களுக்கு சீட்டு அலாட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இல்லை எனக்கு செகண்ட் ரவுண்டில் அலாட் ஆன காலேஜும் பிடிக்கலை, நான் வேற ஒரு காலேஜுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின அந்த 2 lakhs இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இழக்க நேரிடும். ஆக்சுவலாக 2,05,000 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. அதில் 2 lakhsங்கிறது காசு டெபாசிட்டு, இந்த 5,000 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதில் அந்த 2 lakhs வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ பரவாயில்ல, எனக்கு 2 lakhs போனாலும் பரவாயில்ல, நான் தேர்ட் ரவுண்ட் போகிறேன்னா இட்ஸ் உங்களோட விருப்பம். சரிங்களா? நீங்கள் திரும்பி தேர்ட் ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அமௌண்ட்டு கட்டி திரும்ப தேர்ட் ரவுண்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தேர்ட் ரவுண்டில் வந்துட்டீங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் அப்கிரேட் கொடுத்துருக்கீங்க, வேற ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு, அந்த காலேஜும் உங்களுக்கு பிடிக்கல. செகண்ட் ரவுண்டில் திருப்பி அப்கிரேட் கொடுத்துருக்கீங்க, தேர்ட் ரவுண்டில் திரும்பியும் உங்களுக்கு வேற ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ரவுண்டில் வந்து நீங்கள் என்ன செய்ய முடியாது, அப்கிரேடேஷன் போக முடியாது, சீட்டை சரண்டரும் பண்ண முடியாது, ரிசைனும் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா தேர்ட் ரவுண்டில் மேண்டட்டரி உங்களுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஜாயின் பண்ணியே ஆக வேண்டும். அதான் சூழல். அப்போ நம்ம சரண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, ரெசிக்னேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, அல்லது அப்கிரேடேஷன் போகிறதுக்கு முன்னாடியோ ரொம்ப யோசித்து பண்ணணும். சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இவ்வளோ கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து வெற்றிகரமாக உங்களால் சீட்டை எடுத்து திரும்ப அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ரவுண்டு, ஒரு வேளை தேர்ட் ரவுண்டில் சீட்ஸ் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரே 1 ஸ்ட்ரே 2லாம் நடத்துவாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அந்நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 ரவுண்டும் இதான் ப்ராசஸ். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, இந்த 3 ப்ராசஸ். இதே மாதிரி தான் என்ன நடக்கும்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நடக்கும். ஸோ நீங்கள் சைமல்டேனியஸாக ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எம்சிசிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே நீங்கள் சீட்டை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம், மிச்ச சீட்டை நீங்கள் சரண்டர் பண்ணிடலாம். பட் எம்சிசியில் இந்த வருஷம் பண்ணியிருக்க சேஞ்ச் என்னென்னா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான், ஆஃப்லைனில் எந்த ப்ராசஸுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கூட படித்த +2 ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நீட் எழுதிட்டு கவுன்சிலிங்க்கு காத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.